இன்றைய சூழ்நிலையில் பெரும்பான்மை வாதம் என்பது மிகப்பெரிய அளவிலே வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. பெரும்பான்மை வாதத்தின் அடிப்படையில் தான் எல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இது ஜனநாயகத்துக்கு விரோதமானது. எனவே நீங்கள் எப்பொழுது பெரும்பான்மை மக்களோடு இருக்கிறீர்கள், பெரும்பான்மை வாதத்தோடு இருக்கிறீர்கள் என்று நீங்கள் உணர்கிறீர்களோ அப்பொழுது உங்களை நீங்கள் சீர்திருத்திக் கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று மார்க் டெவைன் என்கிற அறிஞர் சொல்கிறார். ஏனென்றால் பெரும்பான்மை என்கிற வாதம் வருகிற பொழுது நீங்கள் அந்த கூட்டத்திலே ஒருவராக இருப்பீர்களே ஒழிய நீங்கள் வாழ்ந்தவராக இருக்க மாட்டீர்கள் என்று பெஞ்சமின் ட்ரேசி என்கிற அறிஞர் சொல்கிறார். எனவே பெரும்பான்மை வாதத்தோடு எல்லாம் கலந்துவிட்டால் உங்களால் ஒருபொழுதும் உங்களை சீர்தூக்கி பார்க்க முடியாது. எனவே எது சரி எது தவறு என்று புரிந்து கொள்ளுகிற ஆற்றல் உங்கள் தனிமனித எண்ணத்திலே வருகிற பொழுதுதான் பெரும்பான்மை வாதத்திலிருந்து உங்களால் விடுபட முடியும். எனவே பெரும்பான்மை கூட்டத்தோடு இருக்கிறோம், பெரும்பான்மை மக்களோடு இருக்கிறோம் என்கிற அமைதியிலோ அல்லது என்கிற ஒரு திமிரிலோ நாம் சிறுபான்மை வாதத்தை எதிர்த்தோம் என்று சொன்னால் நம்மை மனிதர்களாக உணர்ந்து கொள்ள முடியும்.